இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில்லிங் இன் அனதர் வேர்ல்ட் வித் லெவல் 2 சூப்பர் சிட்ஸ் பவர் அனிமியோட சீசன் 1 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஓவர்பவர்டான ஹீரோ, ரொம்பவே அழகான ஹீரோயின், ரொமான்ஸ் ஆக்ஷன் கலந்த ஒரு ஃபீல் குட்டான அனிமி தான் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில்லிங் இன் அனதர் வேர்ல்ட் வித் லெவல் 2 சூப்பர் சிட்ஸ் பவர் அனிமியோட சீசன் 1 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹாய் கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹியூமன்ஸ் டெமி ஹியூமன்ஸ்னு வாழ்கிற இடத்துல தான் நம்ம ஹீரோவும் இருக்கான். அங்கே டெமி ஹியூமன்ஸை ரொம்பவே மோசமாக தான் நடத்துகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லபடியாக தான் நடத்துகிறான். அப்போது அந்த டெமி ஹியூமனும் என்ன பானஸா இதான் கடைசியாக ஏற்ற வேண்டிய சரக்கா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் இப்போ வரைக்கும் இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க, இதுக்கு மேலே என்னென்னு பேசிட்டு தான் சொல்லணும். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ பானஸா, இவனை நம்ம ஹீரோன்னே வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம ஹீரோவும் இங்கே வெயிட் பண்ணுற நேரத்துக்கு நீங்கள் போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டு வரலாமே அப்படின்ட்டு அவங்களுக்கு காசு கொடுக்குறான். அதை பார்த்த சுற்றி இருக்கவங்கலாம் கொஞ்சம் தப்பாக பேச அந்த டெமி ஹியூமனும் நாங்கள் எல்லாம் டெமி ஹியூமன்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் பரவாயில்ல இந்த காசை வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறான். அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்தோம் இன்னைக்கு எல்லாம் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் அந்த டெமி ஹியூமன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஹாப்பியாக தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அதை பார்த்து சுற்றி இருக்கவங்களும் எல்லாம் தப்பாக பேசவே டெமி ஹியூமன்ஸாக இருந்தானே ஹியூமன்ஸாக இருந்தானே ஏன் எல்லாம் ஒன்றா வாழ முடியாதா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அப்போ இந்த பொண்ணும் இந்த கேபிட்டலில் ஒன்றை மாதிரி எல்லாரும் இல்லையே அப்படின்னு சொல்கிறா. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட கையெல்லாம் ஜொலிக்க காற்றுல பறக்க நம்ம ஹீரோ வேற எங்கேயோ டெலிபோர்ட் ஆயிடுறான். எதுக்காக என்னை தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். 198வது சம்மனிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிட்டுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. நீங்கள் ஹீரோவை தேர்ந்தெடுக்கப்பட்டு மேஜிக்கல் கிங்டமான கிளியோடாவில் இருக்கீங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் ஹீரோ கேண்டிடேட்லாம் இல்லை, நான் வெறும் மெர்ச்சன்ட் தான், என் பேர் பனாசா அப்படின்னு சொல்கிறான். நாங்கள் டார்க் ஆர்மியோட சண்டை போடுறதுக்கு வேறு உலகத்துல இருந்து ஹீரோஸை வர வைப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோவோட எபிலிட்டிஸை செக் பண்ணுறாங்க. இந்த உலகத்துக்கு வர்றவங்களோட லெவலு ஒன்றா இருந்துச்சுன்னா காட் ஓவர்ட்டேருந்து டிவைன் பவர் கிடைக்குமா, அதை எந்த சாதாரண மனுஷனாலையும் அடைய முடியாதுன்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்குது. அப்போ நம்ம ஹீரோட ஸ்டேட்டஸை பார்த்தா ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஒரு சாதாரண மனுஷனுக்கு இருக்க பவர் தான் நம்ம ஹீரோக்கும் இருக்குதுன்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் சாதாரண மெர்ச்சன்ட் தாங்க, நான் ஹீரோலாம் இல்லைன்னு சொல்கிறான். அப்போ அங்கே இருக்கவங்களும் நம்ம திரும்பவும் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் என்னை திரும்பி என் உலகத்துக்கே அனுப்புவீங்கன்னு சொல்ல வர பக்கத்தில் ஒருத்தன் சமனாக இருக்கான். அவனோட ஸ்டேட்டஸை பார்த்தா எல்லாமே 999 இருக்குது. அப்போ அங்கே இருக்கவங்கலாம் நம்ம உலகத்தை காப்பாற்ற வந்த ஹீரோ இவர் தான் அப்படின்னு பேச, அப்போ அந்த பயலும் பார்த்தாலே தெரியுது நான் தான் இந்த இடத்துல ஹீரோன்னு நம்ம ஹீரோவை மட்டம் தட்டி பேசுகிறான். நம்ம ஹீரோவும் கத்துறான் கதறான், யாருமே அவனை கண்டுக்கவே இல்லை. அப்போ அந்த நாட்டோட ராஜாவும் அந்த ஹீரோவுக்கு சொம்பு தூக்கி பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோவும் என்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்களே, இந்த நாட்டோட பேரை கூட நான் கேள்விப்பட்டதில்லை, அப்போ நான் கண்டிப்பாக வேறு உலகத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவை ஏதோ ஒரு வண்டியில் ஏற்றி கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு புலம்பிகிட்டே வரான். என்னாச்சுன்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் திரும்ப அவன் உலகத்துக்கே போகலான்னு போய் கேட்டு பார்த்தா நீங்கள் வந்த பாதை மூடிடுச்சு, இனிமேல் அங்கே போக முடியாது, மூடிட்டு போடான்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வேணா அங்கே தூரமாக இருக்க டெலவேசா காட்டில் போய் வாழ்ந்துக்கோ, அதை யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் அந்த வண்டி ஓட்டிகிட்டு இருக்கவன்ட்ட பேச வர, அதுக்கு அவனும் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு அரசர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க, நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன், எனக்கு இந்த நாட்டை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது, அதான் உங்கள்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோவும் நீங்கள் அரசர்கிட்ட ஸ்லேவ் கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். நான் இருந்த உலகத்தில் அதெல்லாம் ரொம்பவே சகஜமானது தான், டெமி ஹியூமன்ஸ் அங்கே அடிமையாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அந்த டெமி ஹியூமனும் சிரிச்சுட்டு அப்போ நீங்கள் ரொம்பவே பயங்கரமான இடத்துல இருந்து தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த டெமி ஹியூமனும் எங்களுக்கு சம்பளம் கம்மி தான், இருந்தாலும் எங்களை யாரும் ஸ்லேவாலாம் பயன்படுத்தலை, நாங்கள் எல்லாருமே இங்கே ஈக்குவலாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் நம்ம போகிற டெலவேசா காட்டை பற்றி சொல்கிறியா அப்படின்னு கேட்க அந்த டெமி ஹியூமனும் நம்ம பேசுனது போதும் அப்படின்னு கதவை சாத்திடுறான். அப்படியே பார்த்தா ஒரு நீண்ட பயணத்துக்கு அப்புறம் ஒரு 20 நாள் கடந்துருது. அங்கே நம்ம ஹீரோவை இறக்கி விட்டு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் டெலவேசா காடு. அது மட்டும் இல்லாமல் கிங்கு உங்கள்கிட்ட ஒன்று கொடுக்க சொன்னாருன்னு ஒரு பைய கொடுக்குறான். அதில் உனக்கு கொஞ்ச நாளைக்கு தேவையான சாப்பாடும் பணமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் டார்க் ஆர்மி இருக்கதா ஒரு ரூமர் இருக்குது, உனக்கு உயிர் மேலே ஆசை இருந்துச்சுன்னா இந்த இடத்த விட்டு ஓடிடு அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிடுறான். ஓடிடுனா எங்கே போகிறது, எனக்கு தான் ஒரு இடமும் தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே அந்த பையை பார்த்தா அவன் உலகத்தில் இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்நேரத்தில் நம்ம ஹீரோவும் அதுலேருந்து ஒரு ஸ்குவாட் எடுக்கிறான். பின்னாடி பார்த்தா ஸ்லைமெல்லாம் துடிக்குது, நம்ம ஹீரோ பாஞ்சு வந்து கடிக்குது. நம்ம ஹீரோ அது ஆபத்தாக இருக்காதுன்னு நினச்சிருப்பான், டக்குன்னு அவனோட ஸ்குவாட் எடுத்து அதை போட்டு தள்ளிடுறான். அப்போ நம்ம ஹீரோவும் லெவல் 2க்கு போயிடுறான். அவனோட எபிலிட்டிஸ் எல்லாம் இன்ஃபினிட்டி சிம்பிளில் இருக்க நம்ம ஹீரோவுக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னே தெரில. இப்போ அந்த சிஸ்டமும் வாய்ஸ் கைடன்ஸ் வேணுமான்னு கேட்க நம்ம ஹீரோவும் தனியாக இருக்கிறதுக்கு இதோடையாச்சும் பேசலான்னு வேணும்னு சொல்லிடுறான். இப்போ உங்களுக்கு நிறைய மேஜிக் ஸ்பெல் வந்திருக்கு அப்படின்ட்டு ஸ்க்ரீனில் காட்டுது, பார்த்தா அவ்வளோவும் இருக்குது. அப்போ அந்த வாய்ஸும் உங்களோட பேக்கில் மான்ஸ்டரை இழுக்கிறது, உங்கள் இடத்த பார்க்குறதுன்னு எல்லா ஸ்பெல்லும் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்ம ஹீரோவும் அதான் திடீர்னு நீ இந்த ஸ்லைம் வந்து அட்டாக் பண்ணியிருக்கும் போல, நான் சீக்கிரம் சாகணும்னு யாரும் அங்கே ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த சிஸ்டமும் உங்கள் பேக்கில் இருக்கதை நான் ரிமூவ் பண்ணவா அப்படின்னு கேட்க ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறான்.
உடனே அந்த சிஸ்டமும் ரிமூவ் பண்ணிடுது. அப்போ நம்ம ஹீரோவும் அந்த காட்டுக்குள்ளே போய் தங்குறதுக்கு இடம் பார்க்கலான்னு போகும்போது சிஸ்டம் வேணாம், டேஞ்சர்னு சொல்லுது. இப்போ என்னாச்சுன்னு கேட்டால் இந்த காட்டு ஃபுல்லாக மலேசியம் இருக்குது அப்படின்னு சொல்லுது. இந்த மலேசியம் டீமன்ஸோட உடம்புலேருந்து வரும், இது சாதாரண மனுஷங்களுக்கு ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு சொல்லுது. வேணும்னா சொல்லுங்க, நான் அதை பியூரிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது. உன்னால் பண்ண முடிஞ்சிச்சுன்னா பண்ணு, ஏன்னா நான் இங்கே தான் தங்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சிஸ்டமும் இதை பியூரிஃபை பண்ணுறதுக்கு உங்கள் மேஜிக்லேருந்து 3ல் 1 பங்கு வேணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம ஹீரோவும் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சீக்கிரம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது பளிச்சுன்னு வெளிச்சம் அடிக்க அந்த இடத்துல உள்ள எல்லாமே கிளியர் ஆகிடுது. நம்ம ஹீரோவும் வெளிச்சம் வந்துச்சே தவிர இந்த இடத்துல எதுவும் மாறின மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த சிஸ்டமும் உங்களோட லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ரொம்பவே சத்தம் போட நம்ம ஹீரோ கதறான். அதே நேரத்தில் பார்த்தா ஃபர்ஸ்ட் பிரின்சஸும் அவரை நீங்கள் ரிட்டன் அவங்க உலகத்துக்கும் அனுப்பலை, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அந்த டெலவேசா காட்டுக்கு அனுப்புனீங்க, அங்கே தான் ரூமர்ஸ் எல்லாம் பரவுது டார்க் ஆர்மி இருக்குன்னு அப்படின்னு ராஜா கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ராஜாவும் அவன் எதுக்குமே உதவாதவன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ அங்கே வந்த ஒருத்தனும் நாங்கள் ரொம்பவே ஹையஸ்டான ஹோலி மேஜிக் பியூரிஃபிகேஷனை யூஸ் பண்ணதை கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அந்த ராஜாவும் அந்த தங்க முடி வச்சுருந்த ஹீரோ தானே இதை பண்ணது, அவன் ஹை லெவல் மேஜிக்கெல்லாம் வச்சுருக்கானா, 100 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி டேலண்ட்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவனும் அரசே, நாங்கள் ஹீரோ போகிற திசையில் இந்த மேஜிக்கை கண்டுபிடிக்கல, வடக்கு பகுதியில் இருக்க ஒரு தூரமான காட்டு பகுதியில் தான் இதை கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ நம்ம ஹீரோவும் 367வது லெவலில் இருக்கான். நான் எதுவுமே பண்ணலானும் என்னோட லெவல் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோக்கு அந்த சிம்பிளுக்கான அர்த்தம் இன்னும் தெரியல. அப்போ நம்ம ஹீரோவும் அவன்கிட்ட எவ்வளோ மேஜிக் இருக்குன்னு பார்த்தா அந்த எடுத்த ஒரு பங்கும் உடனே ஃபில் ஆகிடுது. அப்போ நம்ம ஹீரோவும் நம்ம இந்த காட்டுக்குள்ளேயே எவ்வளோ நாள் தான் இருக்குது, வெளியிலையும் எங்கேயாச்சும் போகணுமே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த சிஸ்டமும் சேஃப் ஷிஃப்ட்டை காட்டுது. நம்ம ஹீரோவும் அதை யூஸ் பண்ண உடனே பொண்ணா மாறிடுறான். எனக்கு இந்த இது பிடிக்கவே இல்லை, நான் வேற ஏதாவது மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பையனா மாறிடுறான். ராயல் கேபிட்டலுக்கு டெலிபோர்ட் ஆவான்னு கேட்க நம்ம ஹீரோவும் டெலிபோர்ட் ஆகிடுறான். என்னோட உலகத்தில் ஹை லெவல் மெஜிசியனால தான் டெலிபோர்ட்டேஷன்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்னோட உலகத்துக்கே டெலிபோர்ட் பண்ணுன்னு சொல்ல சிஸ்டம் எந்த ரிப்ளையும் பண்ணலை. ரைட்டு விடு, நான் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கே பழகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோவும் இந்த உலகத்தில் வாழணும்னா கண்டிப்பாக காசு தேவை, ஏதாச்சும் அட்வென்ச்சரிங் கில்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல சிஸ்டமும் கரெக்டாக வழிகாட்டுது. கில்டில் இருக்க ஒரு பொண்ணும் நீங்கள் எந்த அளவுக்கு ரேங்க் அதிகமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோவும் என்னோட உலகத்தில் இருக்க மாதிரி தான் இங்கேயும் இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அட்வென்ச்சராக அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோட நேமை கேட்க நம்ம ஹீரோவும் ஃப்ளியோன்னு சொல்லிடுறான். அது நான் பழைய உலகத்தில் வளர்த்த என்னோட நாயோட பேர். நம்ம ஹீரோவும் சீக்கிரம் காசு வேணும்னு ஏதாச்சும் வேலை இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு குட்டி பொண்ணு யாராச்சும் என்ன டெலிவர்ஸா காட்டுக்கு அழைச்சிட்டு போறீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே இருக்கவங்களும் நீ எவ்வளோதான் கூப்பிட்டாலும் யாரும் வரமாட்டாங்க, அங்கே தான் டார்க் ஆர்மி இருக்காங்கன்னு ரூமர்ஸ் இருக்கு, என்னோட ஃபேமிலியெல்லாம் டெலிவர்ஸா காட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க, எனக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. பாவமாக நின்றுட்டு இருந்த அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு நம்ம ஹீரோவும் நான் வேணா உன்னை டெலிபோர்ட் பண்ணி அங்கே அழைச்சிட்டு போவான்னு கேட்குறான். இதை கேட்ட சுற்றி இருந்தவங்கலாம் இந்த பயலால் டெலிபோர்ட்டேஷன் யூஸ் பண்ண முடியுமான்னு ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு புரியுது டெலிபோர்ட்டேஷன் இந்த உலகத்துலேயும் பேசிக் மேஜிக் கிடையாதுன்னு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவோட கழுத்தில் ஒருத்தி கத்தி வச்சு அந்த பொண்ணை விட்டு தள்ளிப்போ அப்படின்னு சொல்கிறா. உன்னை பார்த்தா அவ்வளோ திறமையாகவும் தெரியலை, நீ கண்டிப்பாக டெலிபோர்ட்டேஷன் யூஸ் பண்ண மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் பிள்ளையெல்லாம் கடத்தி விற்கிறவன் அப்படி இப்படின்னு எல்லாரும் ஒன்று சொல்ல நம்ம ஹீரோவும் இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சரி வாங்க நீங்களும் வர்றதா இருந்தால் என்னோட வாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ எல்லாரும் தனியாக வந்துடுறாங்க. நீ எதுவும் வேடிக்கையாக பண்ணணும்னு நினச்சேன்னா உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அவங்கள டெலிபோர்ட் பண்ணிடுறான். அப்போ அதுலேருந்து ஒரு பொண்ணும் நம்ம உண்மையாகவே டெலிவர்ஸா காட்டுக்கு டெலிபோர்ட் ஆகிட்டோம், இவர் சொல்கிறது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் ரொம்பவே பவர்ஃபுல்லான டெலிபோர்ட்டேஷன் மேஜிக்லாம் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் கண்டிப்பாக ஒரு கிரேட் மேஜ் தான். அப்படிலாம் இல்லை, நான் சாதாரணமான அட்வென்ச்சர் தான், நான் அப்பப்போ இந்த மாதிரி மேஜிக்லாம் யூஸ் பண்ணுவேன். அப்போ அங்கே இருந்த பொண்ணுங்கள்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து மட்டமாக பேசினதுனால சாரி கேட்குறாங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணும் இந்த காடு ஃபுல்லாக மெலிசியம் இருந்துச்சு அதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் சொல்ல போகிறான். அப்போ சிஸ்டமும் பியூரிஃபிகேஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணதை ஒரு டீமன்ட்டை சொல்லாதீங்கன்னு சொல்லுது. அப்போ அங்கே இருந்த பொண்ணுங்கள்லாம் நீங்கள் இதில் தலையிடாதீங்க அப்படின்ட்டு அந்த குட்டி பொண்ணை சுற்று போடுறாங்க. அப்போ அவங்களும் குட்டி பொண்ணு உன்னோட உண்மையான உருவத்தை காட்டு அப்படின்னு கத்த ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த குட்டி பொண்ணும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு க்யூட்டாக ஃபேஸை வச்சுக்க டக்குன்னு பார்த்தா பல்லெல்லாம் பயங்கரமாக மாறுது. கேஸ்டில் இருக்க ஆளுங்கள்ட்டேருந்து நான் இது எதிர்பார்த்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. டக்குன்னு பார்த்தா அந்த குட்டி பொண்ணு ஒரு பெரிய உல்ஃப் மாதிரி மாறுறா. என்னோட பேர் ஃபென்ட்ரியஸ், இன்ஃபர்னல் 4ல் இருக்க ஃபென்ட்ரஸோட தங்கச்சி தான் நான். அப்போ அங்கே இருக்கவளும் இவ ஒரு லூப்பின்ட்டு ஷாக்காக என் அண்ணன் சொல்லி தான் நான் சாப்பிட்றதுக்கான ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ட்டு அவளும் சொல்கிறா. அப்போ அந்த லூப்பின்னும் இப்போ உங்களை எல்லாரையும் நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதோட மலேசியம்னால எல்லாரும் மயக்கம் போட நம்ம ஹீரோ மட்டும் நல்லா இருக்கான். உனக்கு என்னோட மலேசியம்னால எதுவும் ஆகலைன்னா நீ கொஞ்சம் திறமையான ஆளு தான் அப்படின்ட்டு அது சொல்லிட்டு இருக்கு. அப்போ அந்த லூப்பின்னும் என்னோட குறி எப்பயுமே தப்பாது அப்படின்ட்டு ஃபஸ்ட் இவங்களை நான் போட்டு தள்ளுறேன்னு சொல்லிட்டு அவங்கள அட்டாக் பண்ண போவேன் நம்ம ஹீரோவும் ராயல் கேபிட்டலுக்கு அவங்கள டெலிபோர்ட் பண்ணிடுறான். அப்போ நம்ம ஹீரோக்கு அந்த டெலிபோர்ட்டேஷன் மேஜிக் யூஸ் ஆனது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நீ தப்பிச்சு போகாமல் தனியாக என்கிட்ட மாட்டிக்கிட்ட அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை பார்த்து அது சொல்லுது. அப்போ நம்ம ஹீரோவும் எதுக்காண்டி என்னை தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல, ஆனால் நான் எதையுமே சாதிக்காமல் சாக விரும்பலை,
அதனால் என்கிட்ட இருக்க எல்லா ஸ்பெல்லையும் நான் யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்கள் நம்ம பார்த்த அனிமியோட ஃபஸ்ட் எபிசோடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே வர எபிசோடெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய்.